வணக்கம் எழிலண்ணா. உற்சாகக்களம் ஸ்டுடியோவிலிருந்து நான் உங்கள் எழில். வளர்ந்து வரும் இளம் இயக்குனர், விவசாயி மகள் குறும்படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான திரு ஜெய்ஸ் அவர்கள் நம் களத்திற்கு வருகை தந்திருக்கிறார். சந்திப்போமா நாம் அவரை. வணக்கம். விவசாய மகள் என்ற ஒரு குறும்படம் இப்போ தற்போது பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கு. அதோட இயக்குனரும் நீங்கள், தயாரிப்பாளரும் நீங்கள். முதல்ல உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தீங்க. என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் என் பெயர் முழு பெயர் ஜெகதீஷ். என்னை அன்பாக எல்லாரும் ஜெய்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதையே என்னுடைய எல்லா ஐடியிலையும் வச்சுட்டேன், ஜெய்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன். மற்றபடி என்னை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஒரு சாதாரணமான மனிதர். விவசாய மகள் என்று பெயர் சொல்லிருக்கீங்க இந்த படத்துக்கு. எதனோட பாதிப்பு காரணமாக இதுக்கு நீங்கள் பெயர் சொல்லியிருக்கீங்க? விவசாயி மகள் எதன் அடிப்படைனா, இந்தியாவின் முதுகெலும்பே இன்று விவசாயம் தான். விவசாயத்தை பற்றி நம்ம ஏதாவது சொல்லணும். அதே மாதிரி விவசாயிகள் இன்றும் நிறைய பேர் கஷ்டப்படுகிறார்கள். எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் கஷ்டப்படுகிறார்கள். அந்த கஷ்டத்தை நம்ம படமா எடுத்து வெளியிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. மற்றபடி எந்த ஒரு காரணமும் கிடையாது. விவசாயத்தை மையமா வச்சு இதை எடுக்கலாம். ஒரு விவசாயி படும் பாடு, கஷ்டம், அவருக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள் வருகிறது அப்படின்னு ஒரு கற்பனை கதையை நம்ம மக்களிடம் தெரிவித்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்தேன். அதன் காரணம் தான் இந்த விவசாயி மகள். இந்த குறும்படம் உங்களது முதல் படமா, இல்லை ஏற்கனவே இதில் பங்கேற்று இயக்கிய அல்லது வேறு ஏதாவது சில நடித்த அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? கண்டிப்பா இதுதான் என்னுடைய முதல் குறும்படம். இதை முதலில் நான் இப்பதான் இயக்கியிருக்கேன். இதற்கு முன்னாடி எனக்கு எந்த அனுபவமும் கிடையாது. எந்த ஷார்ட் பிலிமும் குறும்படமும் நான் கொடுத்தது கிடையாது. வேறு டைரக்டர்களுடன் நான் ஆக்ட் பண்ணதும் கிடையாது. இதுதான் என்னுடைய முதல் குறும்படம். இணைந்த கைகள் என்றால் என்ன, கொஞ்சம் அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்க. இணைந்த கைகள் என்பது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் எத்தனையோ நீங்க குரூப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட்ஸ்அப்ல இதுவும் ஒரு வாட்ஸ்அப்ல நண்பர்கள் அனைவரும் இணைந்த ஒரு குரூப் தான் இணைந்த கை. இணைந்த கைகள் உள்ள உங்களுக்கு பணி என்ன? இணைந்த கைகளில் என்னுடைய பணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் அதற்கு தலைவராகவும் அட்மினாகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஒரு நடவடிக்கையோ அல்லது ஒரு செயலோ ஆற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது என்னுடைய அனுமதி இல்லாமல் நடைபெறாது. அது யாரால் துவங்கப்பட்டது? என்னுடைய நெருங்கிய நண்பர் திரு கருப்பு வைரம் அப்படின்னு கேஎம்ஆர் அவர்கள், அவர்களுடைய உந்துதலின் காரணமாகத்தான் நாங்கள் இணைந்த கைகள் அப்படின்னு ஒரு குரூப்பை ஆரம்பித்தோம். அதற்கு முக்கிய காரணமே கேஎம்ஆர் அவர்கள் தான். நான் இன்று வரை அதற்கு தலைவராக செயல்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறேன். இணைந்த கைகள் தொடங்கிய எத்தனை காலங்கள் ஆகியது, அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கிட்டத்தட்ட இணைந்த கைகள் தொடங்கி 1 ஆண்டுகள் நிறைவடைய போகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்று தான் நான் இணைந்த கைகளை ஓபன் பண்ணேன். வர விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுன்னா சரியாக 1 வருடம். இதில் நடித்த நடிகர்கள் உங்களுக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டது? நீங்களா நேரடியாக சந்திச்சிங்களா, இல்லை அவங்கவுங்களை என்ன நேரடியாக சந்திச்சாங்களா? நம்ம டிக்டாக், லைக்கி, மோஜ் இந்த மாதிரி நிறைய ஆப்புகள் இருந்தாலும் MX டகாடாக்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல நான் குறைந்தபட்சம் சின்ன வீடியோக்கள் போட்டு பண்ணிட்டு இருந்தேன். மற்ற நடிகர்களும் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நடிகருடைய வீடியோவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாருக்குமே கமெண்ட் கொடுத்தேன். இணைந்த கைகள் குரூப்பில் இல்லாத நபர்களுக்கு கூட நான் கமெண்ட் கொடுக்குறேன். எல்லாருக்கும் கமெண்ட் கொடுக்கும்போது அந்த என்னுடைய கமெண்டிங் மூலமாக அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். நிறைய பேர் என்னை சந்திச்சாங்க, மொபைல் நம்பர் வாங்கினேன். இப்படி எல்லாரும் தான் பழக்கம் ஏற்பட்டதே தவிர மற்றபடி அவர்களை நான் இதுவரை, ஒரு சிலரை தவிர மற்ற யாரையும் நான் இதுவரை நேரில் சந்தித்தது கிடையாது. 1 ஆண்டு காலம் அவர்களுடன் நட்பு ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் இணைந்த கைகள் ஓபன் பண்ணோம். இதில் உள்ள நடிகர்கள் அனைத்துமே MX டகாடாக்கில் இருந்து பழக்கப்பட்ட நண்பர்கள். ஒருவரை சந்திக்காமல் அவர் ஒரு மொபைல் எடுத்த படம் என்று நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது இது எப்படின்னா, நாங்கள் இந்த குறும்படம் தயாரிக்கும் போது என்ன நினைச்சேன்னா, இவ்வளவு சிறப்பான நடிகர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள், இவர்களை ஒரு வழி ஆக்கணும், எப்படியாவது இவர்களை நடித்து ஓரளவுக்கு மேல கொண்டு போன நான் முயற்சி பண்ணேன். நான் முயற்சி பண்ணுவது ஒரு சாதாரணம் தான். ஆனா இதுக்கு ஒரு ஷார்ட் பிலிமோ அல்லது ஒரு டிவி சீரியல்லையோ அல்லது ஒரு சினிமாவிலையோ நடிக்க வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா அதெல்லாம் நம்ம மிகப்பெரிய ஆசை. உங்களுக்கே தெரியும், நான் பேசும்போதே நீங்க ஆரம்பிட்டிருப்பீங்க, மிகப்பெரிய ஆசை. ஆனா இந்த ஆசையெல்லாம் நிராகரிச்சுக்கிட்டு இவர்களை எப்படியாவது மேல கொண்டு போனோம் அப்படின்னு ஒரு முயற்சியில தான் நம்மளே ஷார்ட் பிலிம் எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா எல்லாருமே பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் இருக்கு. எல்லாமே நடுத்தர மக்கள் தான், ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். அப்ப நான் என்ன பண்ணேன், எல்லாரையும் மொபைல்ல பேசி இப்படி ஒரு குறும்படம் நம்மளே தயாரிக்கிறோம், அதனால நீங்க எல்லாரும் நான் சொன்ன மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே எல்லா தகவல்களும் தெரியுது. ஒரு கேமராவை எப்படி கையாள வேண்டும்,
எப்படி எடுக்க வேண்டும், எப்படி நீங்கள் நடிக்க வேண்டும், எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லயே எல்லாருக்கும் அனுப்பிவிட்டேன். அப்படிதான் இந்த இணையதகைகள்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சது தான் இந்த ஷார்ட் பிலிம் குறும்படம். அது இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட வந்து மொபைல் இருக்கும், ஒரு சாதாரண மொபைல் வச்சிருப்பாங்க, ஒருத்தர் 5G மொபைல் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த வேறுபாடு இல்லாம எல்லாரும் அவரவர் என்னென்ன மொபைல் வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல்ல இருந்து ஒவ்வொரு வீடியோவா நீங்க அனுப்பிவிடுங்க. உங்கள் மொபைல்ல இருந்து எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மொபைலை சரிச்சு வைட் ஆங்கிள் வச்சு எடுத்து விடுங்க. நான் சொன்னதே அவர்கள் எடுத்தார்கள். இன்று சிறப்பாக அந்த படம் வந்து. இது எப்படி சாத்தியமாச்சு? அதாவது எப்படி சாத்தியம் என்று கேட்டால், சாத்தியம் வந்து அதாவது இது முடியும் அப்படின்னு நினைக்கிறத வந்து இப்ப நடத்து வந்து ஒரு சாதாரணமான காரியம். அது எல்லாராலும் முடியும். முடியாத ஒரு காரியத்தை நாம் முடிய வைக்க வேண்டும், செய்ய வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல ஈடுபடுறதா நம்மளுடைய சவால். அந்த சவால்ல நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். நீங்கள் மொத்தம் 17 பேர் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, நடிக்க வச்சிருக்கீங்க. மற்ற நபர்கள் ஏன் இதில் நடிக்கல? ஏன், என்ன காரணம்? வரை 37 நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதுல வந்து 17 பேர் தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு பயிற்சி ஆட்டம். அதாவது கிரிக்கெட் விளையாடுவதற்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எப்படி பயிற்சி ஆட்டத்தில் ஈடுபடுறாங்களோ அதே மாதிரி ஒரு குறும்படம் தயாரிக்க முன்னாடி நம்ம ஒரு பயிற்சி. ஏன்னா ஒருத்தர் நேரில் சந்திக்கல, அவரவர் மொபைல் குவாலிட்டி ரொம்ப வித்தியாசமா டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஒரு முயற்சி பண்ணி இதில் ஒரு தரமான நபர்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்தேன். மற்றவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கப்படும், இதோட முடிவு போறது கிடையாது. அதனால ஒரு சாம்பிளுக்கு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் இதை நாங்க எடுத்தோம். அதனால அந்த 17 நபர்களை மட்டும் நான் வைத்து இந்த குறும்படத்தை நாங்களும் இந்த இளைஞர்களில் இருக்கிறோம். இருந்த போதும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம மற்ற நபர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்தீங்க என்று அவர்கள் உன்னிடம் எதுவும் கேட்கவில்லையா? கண்டிப்பா மற்றவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் ஜெய்ஸ் ஒரு முடிவு எடுத்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று மற்றவர்கள் நினைப்பார்கள். அதுதான் என்னுடைய அணுகுமுறை. இதுவரை என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பேச்சை சரியாக மதித்து இதுவரை வாய்ப்பளித்து எனக்கு மதிப்பு கொடுத்திருக்காங்களா, நான் நடந்துக்கிற முறையை கொடுத்தாரு. இந்த ஒரு சிலர் எனக்கு சொன்னாங்க ஏன் என்னைய வந்து சேர்க்கல அப்படின்னு சொல்லி தமாசா தான் கேட்டாங்க, தவிர யாருமே சீரியஸா என்கிட்ட கேட்கல. அதனால இது ஒரு பெரிய விஷயமா யாருமே எடுக்கல. படத்தை நானும் பார்த்தேன். முதலில் ட்ரெய்லர் வெளியிட்டீங்க, அதுக்கு பின்பு குறும்படத்தை வெளியிட்டிருக்கீங்க, நிறைய தன்னோட பேட்டை எடுத்துருக்கீங்க. வெளியிட்ட போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது, மனநிலை நன்றாக மகிழ்ச்சியாக இருந்தது. முதலில் யூடியூப் சேனல்ல குறும்படம் வெளியிட்டிருக்கீங்க. அதில் காப்பிரைட் பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்தது? எனக்கு அந்த சில காப்பிரைட் பிரச்சனை எனக்கு வந்தது. அந்த காப்பிரைட் பிரச்சனைனால சில நல்ல விஷயங்கள்லாம் அதை பண்ண முடியாமல் போச்சு, கொடுக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் மேலே மேலே அது சரி பண்ணி இப்போ நானும் சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அந்த மாதிரி மனநிலை உங்களுக்கு வந்திருக்குமே, அந்த பிரச்சனை எப்படி நீ கையாண்டீங்க, எப்படி அந்த பிரச்சனை தீர்த்தீங்க? காப்பிரைட்ஸ் இல்லாமலா? காப்பிரைட்ஸ் வந்தது, எனக்கும் காப்பிரைட்ஸ் வந்தது. இந்த படத்தை வெளியிட்டிருக்கீங்க, 10 நிமிடத்துக்குள்ள ரிலீஸ் செய்திருக்கீங்க, மீண்டும் இது அடுத்த நாள் தான் வெளியிட்டீங்க. எதுக்கு இந்த படம்? அவ்வளவு கஷ்டப்பட்டு நடித்த நடிகர்களை வைத்து நாம ஒரு திறமையா, ஏன்னா ஒருத்தர் சந்திக்கல, அவரவர் மொபைல் குவாலிட்டியை பொறுத்து வேறு விதமாக வந்திருக்கிறது, இதையெல்லாம் சமாளிச்சு கொண்டு போனோம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எடுத்த முதல் எடிட்டிங் வீடியோ மிக அருமையாக இருந்தது. அதுக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்ததுனால அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. விவசாய மகள் குறும்படத்தில் முதலில் நீங்கள் வெளியிட்ட குறும்படத்திற்கும் இப்போது வெளியிட்டிருக்கும் குறும்படத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இரண்டாவது அவசரமா, ஏன்னா பொங்கலுக்கு ரிலீஸ், அவசரமா எடிட் பண்ணி அந்த வீடியோ கொடுத்ததுனால மிகப்பெரிய பின்னடைவை எடிட்டிங் சந்தித்து மிகப்பெரிய தோல்வி அடைந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருடைய வாய்ஸ் எல்லாம் இல்லாம போச்சு, ரொம்ப மிகப்பெரிய வேதனை அடைந்தேன். இது ஒரு பயிற்சியாட்டமாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய மனநிலை சோர்வடைந்து, ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா பொங்கலே கொண்டாடல, 2 நாளா நான் ரொம்ப எடிட்டிங் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த செயல்பட்டதற்கு காப்பிரைட்ஸ்னு ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வேதனை யாருக்கும், எந்த இளைஞருக்கும், எந்த ஒரு தயாரிப்பாளர் டைரக்டருக்கும் வரவே கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட நான் வந்து எல்லாத்தையும் இழந்த ஒரு ஃபீலிங்கை அடைந்தேன். சொல்லப்படாமல் 2வது வெளியிட்ட குறும்படம் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, காப்பிரைட்ஸ் தான் ப்ராப்ளம். அந்த குழப்பத்திற்கு காரணம் எல்லாமே இந்த காப்பிரைட்ஸ் தான். காப்பிரைட்ஸ் ஒன்று வரலன்னா இவ்வளோ பெரிய குழப்பம் ஏற்படுத்திருக்காது. அந்த காப்பிரைட்ஸ் வந்தனால தான் இவ்வளோ பெரிய குழப்பங்களை நான் சந்திக்கிறேன். நெகட்டிவ் விமர்சனங்கள் நீங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க, அதுக்கு நன்றாக தெரியுது. அப்போது உங்கள் மனநிலை என்னவாக இருந்தது? இதையும் இறந்த ஒரு ஃபீலிங், குடும்பத்தினருடன்
சகஜ நிலையில பேச முடியல, நண்பர்கள் யார் கால் பண்ணாலும் அட்டன் பண்ண ஒரு ஒரு நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து வர்றதை பற்றிலாம் நான் கவலையே பட மாட்டேன். அப்படி நான் கவலைப்பட்டிருந்தா இந்த வீடியோவை நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் அதில் நடித்த நடிகர்களே வந்து நெகட்டிவ் விமர்சனங்களை கொடுக்கும்போது அதை தாங்கிக் கொள்ள முடியல. ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டா பரவாயில்ல, என்னுடைய மனைவி பொங்கலை கொண்டாடி என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கணும், அவ்வளோ தூரம் 2 நாளாக உட்கார்ந்து கஷ்டப்பட்டு அதை டெலிவரி பண்ணதுக்கு ஒரு வாழ்த்து கூட அதில் நடித்த நடிகர்கள் என்னுடைய தெரிவிக்கவில்லை. மாறாக ஃபோனை எடுத்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, என்ன தலைவரை எப்படி பண்ணிட்டீங்க, இதில் இவ்வளவு சீன் இல்லையே, அவ்வளோ சீன் இல்லையே, இந்த இதில் நான் நடித்த முக்கியமான சீன்லாம் கட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அது என்ன பிரச்சனை நீங்கள் மாட்டிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ விட்டீங்களே, 2வது மறுபடியும் அதை டெலிட் பண்ணிட்டு 2வது வீடியோ ஏன் விட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வேதனை அடைந்தேன். அதை வந்து சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லை. நான் மறுபடியும் அதை நினைச்சேன்னா மறுபடியும் அதே நிலைமைக்கு நான் போயிடுவேன். ஆனா சில நண்பர்கள் அதை உடனே எனக்கு வந்து பாராட்டினாங்க. அதுல ஒருவர், நீங்க எழில்னா நீங்களும் ஒரு ஆள், உடனே எனக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிங்க. அது KMR, NR, K. ராம்குமார் அவர்கள், அதே நிறைய நடிகர்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் அப்படி பண்ணது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேலை. நான் பார்க்கும்போது எனக்கே தெரியுதுல்ல, அதாவது எடிட்டிங்ல நம்ம வந்து சொதப்பிட்டோம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் அதை செய்ய மறுபடியும் திருப்தி செய்ய வேண்டிய டைம் இல்லை. சரி, இது ஒரு ட்ரைனிங் தானே, விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அதனால மற்றபடி விமர்சனங்கள் வருவது சாதாரண. விவசாயி மகள் குறும்படம் வெளியிட்டிருக்கீங்க. அதை பார்த்து அது நடித்த நடிகைகள் மற்றும் உங்கள் இணைந்த கையில் உள்ள நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த ரிசல்ட்டை உங்களுக்கு சொன்னார்களா? அப்படி சொல்லும்போது உங்களோட பதில் என்னவாக இருந்தது? இணைந்த கையில் உள்ள நண்பர்களும் ஒரு சிலர் வந்து பாராட்டினாங்க, ஒரு சிலர் வந்து நெகட்டிவ் விமர்சனங்களை கொடுத்துருந்தாங்க. அதை டைரக்டா என்னோட இல்லைனாலும் மற்ற நண்பர்கள் பகிர்ந்து இருந்தாங்க. அது எனக்கு காதுகளுக்கு வெட்டி. விவசாயி மகள் குறும்படம் வெற்றி படமா இல்லை தோல்வி படமா? இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி யாரும் வெற்றின்னு சொன்னா கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்கள் பதிலை கேட்டதும் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒளிமருமல் இல்லாமல் வெற்றி பொட்டுக்கோள் அடித்தல் போல் நீங்கள் பேசிக்கிட்டீங்க. இதன் மூலம் உங்களது ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தா அதான் முடியுமா? அதாவது ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை எனக்கு ஒரு கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறதுக்காகவோ மற்றவர்களுக்கு நல்லது பண்ணுறதுல நம்ம வந்து தடை பண்ணுறோன்னா, நான் என்னைய மாதிரி ஒரு துரோகி யாருமே கிடையாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன் என்னுடைய கருத்து அப்படிதான். நம்ம ஒருத்தருக்கு நல்ல விஷயம் செய்யறோமா, அதில் நம்மளுக்கு கெட்ட பேர் வருதா, ஏற்றுக்கணும், அதான் தான் மனுஷன். அதே மாதிரி ஒருத்தனை வந்து தூக்கி விடுறோம், ஒரு நல்லது பண்றோம், அதை அவரே புரிஞ்சுக்கலன்னா ரைட்டு விட்டுருணும். அதுக்காக நம்ம அந்த பணியை வந்து தடைப்படக்கூடாது. நம்ம மேன்மேல செஞ்சுட்டே இருப்போம், நல்லதே நடக்கும்னு நினைச்சிருப்போம். இந்த படம் ஒரு தோல்வி படம் என்று நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்படி இல்லை இந்த படத்தை, அதுவும் எதை, இந்த முதல் படத்தை தோல்வி என நீங்க ஒத்துக்கொள்கிறீர்களா? இந்த படம் ஒரு தோல்வி படம் தான். இப்படி வெளிப்படையா பேசுற நீங்கள் இதன் மூலம் நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா? வருத்தப்பட்டு அதை நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். வருத்தப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன், அழுதுருக்கேன். அதான் நான் சொல்றேன், அதை சொல்ல வார்த்தைகள் இல்லை. நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். எல்லா அனுபவங்கள் எல்லாம் ஒரு பாடமாக தான் நினைக்கிறேன். உண்மையில மனசு நொந்து அழுதுட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிட்டே அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப மனசு விட்டு அழுது. இந்த விவசாயி மகள் குறும்படம் தோல்விக்கு நீங்க என்ன காரணம் என்ன நினைக்கிறீங்க? உள்ளபடி சொல்லணும். தோல்விக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் மற்றும் இதில் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் ஒரே நேரத்தில் நடிக்காம கொஞ்சம் காலம் தாழ்த்தப்பட்டதால் என்னுடைய எடிட்டிங்கும் கொஞ்சம் இடத்துல கோட்டை விட்டேன். அதுவும் அதில் உள்ள நடிகர்களையும் வச்சுதான். மற்றபடி வேற எதுவும் காரணங்களை சொல்ல வரல. முக்கியமா மெயினான காரணம்னு பாத்தீங்கன்னா காப்பிரைட். அடுத்த குறும்படம் எப்போது தயாரிப்பீர்கள்? உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்க தான் அதுல இருக்கீங்களே, மெயினான கேரக்டர் நீங்க தானே. அடுத்த குறும்படம் விரைவில்னா இந்த மாசம், அதாவது ஜனவரியிலேயே நான் டெலிவரி பண்ணேன். இந்த குறும்படத்தில் எத்தனை பேர் நடிக்கிறாங்க? ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணோம்னா கூடுதலாக இன்னும் 2 பேர் தேவைப்படும். இல்லை ஒரு 7 பேர் செலக்ட் பண்ணா 2 பேர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால அது அப்பப்போ பொறுத்தது. குறைந்தபட்சம் ஒரு 7 பேர் நடிக்க. அடுத்த குறும்படத்தின் பெயர் என்ன? குறும்படத்தின் பெயர் வந்து பயப்படாதீங்க,
கோஸ்ட் ஃப்ரெண்ட், அதாவது ஒரு நண்பன், அது சொல்லணுமா? நண்பர்களுக்கு எப்போது நீங்கள் வாய்ப்பு வழங்குங்கள், அதுக்குண்டான சாத்தியக்கூறு உள்ளதா? அதான் இப்போ இதுல போஸ்ட் ஃப்ரெண்ட் நான் கட்டாயம் ஒரு வெற்றி படமா கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன். அதாவது எனக்கு பேர் கிடைக்கிறதுக்காக என்னுடைய நண்பர்கள், இணைந்த கைகளில் உள்ள நண்பர்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். அதனால கோஸ்ட் ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் விடுறேன். இது முடிந்ததும் விவசாயி மகள் 2 பார்ட் 2 நடிக்கிறேன். இதில் இடம்பெறாத மற்ற நபர்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நடித்தவர்களும் நடிப்பார்கள், நடிக்காத நபர்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா வாய்ப்பு இருக்குது. விவசாயி மகள் 2 கேரண்டி ஒரு வெற்றி படம் என்பதை நான் இரண்டாவது குறும்படம் எப்படி அமைய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? அது எப்படிப்பட்ட படமா அது வெளியே வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதான் சொல்றேன்ல, இரண்டாவது குறும்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுல நான் கதையை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இணைந்த கேள்வி குரூப்லேயே சொல்லியிருக்கிறேன். இரண்டாவது படம் வெற்றி படமா அமையலன்னா நான் குறும்படம் எடுக்கிறதே விட்டுறேன் அப்படின்னு. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் என் கூட இருக்கிறார். கடவுளை நான் நம்புகிறேன். நான் நல்ல விஷயத்துக்கு பயணிக்கிறேன். கண்டிப்பா நல்லதே நடக்கும். இரண்டாவது குறும்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். அதை மற்ற நபர்கள் சொல்வதை நீங்களே கேட்பீர்கள். அதை நம்ம கமெண்ட்ஸ்லேயே நீங்க பார்க்க. முதல் குறும்படம் எதிர்பார்த்தாலும் வெற்றி பெறல, இரண்டாவது படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று விட்டால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது முதல் படம் தோல்வியடைந்து விட்டது, இரண்டாவது படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டது, இல்ல இரண்டாவது படமும் தோல்வினே வைங்களேன், மனநிலை எனக்கு கொஞ்சம் அந்த நேரத்துல கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குமே தவிர அதையே நினைத்து கொண்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இனிமே நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சோம் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். முயற்சி செய்து கொண்டே தான் இருப்பேனே தவிர நான் ஒரு சவாலை சொல்றேன், இந்த படம் கண்டிப்பா ரெண்டாவது படம் வெற்றி அடையும் அப்படின்னு ஒரு சவாலை சொல்றேன். ஆனால் அதற்காக ஓடி ஒளிஞ்செல்லாம் போக மாட்டேன். கண்டிப்பா அந்த படம் வெற்றி தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி அந்த படம் வெற்றி அடைந்தாலும் இதே மாதிரி ஒரு சர்வ சாதாரணமான ஜெய்ஸை நீங்க பார்க்கலாம். விவசாயி மகள் குறும்படத்தின் விமர்சனங்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றும் உங்களது நண்பர்கள் யாராவது போன் செய்து இதை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா என்னுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் எனக்கு கருத்து தெரிவிச்சாங்க, போன் பண்ணி பேசினாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாருமே பண்ணாங்க, போன் பண்ணாங்க. அதாவது இணைந்த கைகளை தவிர மற்றவர்கள் எல்லாருமே எனக்கு பண்ணாங்க. புதுசாக நிறைய பேர் கமெண்ட் தெரிவிச்சாங்க. விவசாய மகள் குறும்படத்தில் கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட சேனலில் போய் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய நண்பர்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. தோல்வி படமாக நான் அறிவித்தாலும் கூட இப்போ வர்ற கமெண்ட்ஸ் மற்றும் வியூவர்ஸை பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் தோல்வி தான். மறுபடியும் அதே கேள்வி இதுக்கு சரியான பதில் நீங்கள் சொல்லுங்கள். ஒருவரோட சந்திக்காமல் அவரவர் மொபைல் எடுக்கப்பட்ட வீடியோவை எடிட் செய்து ஒரு குறும்படம் தயாரித்த முதல் நபராக நீங்கள் இருந்தபோதும் அதை எடிட் செய்த விதம், பின்னணி இசை மற்றும் அதை வெளியிட்ட விதம் என்று அத்தனையும் உங்களுக்கு சற்று சறுக்கலாக அமைந்துவிட்டது. இருந்தபோதும் இப்படி ஒரு முயற்சி செய்து பார்ப்பது என்பது முடியாத காரியம் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் நீங்கள் இதை செயல்படுத்தி வெற்றி பெற்று இருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்தலாம். பாராட்டு என்பது நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அது கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஒருவர் சந்திக்காம மொபைல்ல எடுத்த முதல் படமாக கூட இருக்கலாம். உங்களது நண்பர்கள் வேறு யாராவது ஒரு குறும்படம் எடுப்பதாக இருந்தால் அவர்கள் உங்களை நடிக்க கூப்பிடாமல் உங்கள் குரூப்பில் உள்ள மற்ற நண்பர்களை அழைத்தால் அவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? என்னங்க கேள்வி, அதை விட மகிழ்ச்சி எனக்கு என்ன வேற என்னங்க. இதுக்காக தானங்க நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். எனக்காக நான் கஷ்டப்படுறேன். என் நண்பர்கள் நல்லா இருக்கணும், அவங்க உயரத்துல போகணும் அப்படிங்கிறது தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். கடந்த 2 வருடங்களாக கஷ்டப்பட்ட கஷ்டத்திற்கு அப்படி ஒரு ஸ்வீட்டான நியூஸை நீங்களே சொல்றீங்க. உங்கள் வாய் முகூர்த்தம் பலிக்க வேண்டும். கண்டிப்பா அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என் நண்பர்களை கண்டிப்பா உடனே அனுப்பிவிடுவேன். என்னடா அனுமதியை கேட்க வேண்டாம். அவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா முதல்ல நன்றி சொல்றது, அந்த அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் நன்றி சொல்றேன். கண்டிப்பா மகிழ்ச்சியான செய்தி. விவசாயி மகள் படம் வாழ்க்கையில் நீங்கள் மட்டுமல்ல எல்லோரும் மறக்க முடியாத ஒரு குறும்படம் என்றால் ஒரு சாதனை படம் தான். இந்த படத்தில் நீங்கள் நடிக்கவில்லை, ஏன் நீங்கள் நடிக்கல? அந்த படம் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் என் சொந்தக்காரங்க கூட கேட்டாங்க, ஏன் நீங்க நடிக்கல, நீ ஏன் நடிக்கல ஜெய்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மற்றவர்களை அழகுபடுத்தி தான் பார்க்கறது அப்படிங்கிறது என்னுடைய
இதுல வந்து நீங்க என்னுடைய நண்பர்களை கேட்டா தெரியும், அதாவது இணைந்த கேள்வி நண்பர்களை கேட்டால் தெரியும். எப்பவுமே மற்றவர்களை அழகு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன் தவிர நாம நடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இருந்தபோதும் அடுத்த படத்துல நான் நடிக்கிறேன். இப்போ இந்த போஸ்ட் ஃப்ரெண்ட்ல என்னுடைய விவசாயி மகன் படத்துல 17 பேர் நடித்திருந்தாங்க. மிகச்சிறந்த நடிகர் யார் என்று நீங்க நினைக்கிறீங்க? அந்த நபர் யார்? முக்கியமா அப்போ வச்சிட்டீங்களா? சரி, ரைட், சூப்பர். மிகச்சிறந்த நடிகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 பேரும் மிகச்சிறந்த நடிகர் தான். அதில் நடித்த நடிகர்கள் 17 பேரும் மிகச்சிறந்த. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, விவசாயி மகன் குறும்படத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த காட்சியை மட்டும் சொல்ல முடியும்? எல்லாரும் நடிச்சதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா செல்லத்துறை அண்ணன், அப்புறம் என்ஆர்கே ராம்குமார், பிரபு அண்ணன், ஸ்டார் ராஜனுடைய மனைவி அந்த அண்ணி அவர்கள், ரொம்ப பிரமாதமான ஆக்டிங். எல்லாருமே அதில் நடித்த நடிகர்கள் அனைவருமே இப்படி நடிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒரு சின்ன ஒரு கோடு தான் போட்டா அவங்க ரோடே போட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி தான் தெரிஞ்சது தவிர எல்லாருமே சிறந்த நடிகர். அதை ஏற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு மிகவும் பிடித்த என்று ஒரு காட்சியாக இருக்கும், திரும்ப அந்த காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி அந்த ஒரு காட்சியை மட்டும் நீங்கள் எனக்கு சொல்ல முடியும். ஓகே, பிடித்த நடிகர் வேண்டாம், பிடித்த காட்சி வேணா சொல்லுங்க. பிடித்த காட்சியில் இதுல வந்து நிறைய சீன்கள் இருக்குது. சொன்னாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. மறுபடியும் நீங்க சொல்லுங்க, நீங்க மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்பேன், நானே சொல்லிடுறேன். ரொம்ப பிடித்த காட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராம்குமார் அவர்களை சொல்லுவேன். நான் என்ஆர்கே ராம்குமார். அதாவது ஒரு சீன்ல வந்து அவரு பிரபுனை வந்து திட்டி விட்டுருவாரு. ஒரு விவசாயி வீட்டுல கூட உன்னையால ஒரு பைக்கை சீஸ் பண்ணிட்டு வரோம்ல, நீ எல்லாம் எதுக்கு வேலை பாக்குற, தயவுசெய்து என் கண்முன்னு நினைக்காத, வெளியே போ அப்படின்னு சொல்லி, யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. அப்போ வந்து அவர் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி, அது ஃபர்ஸ்ட் காட்சியில வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வருவாரு. வெளியே வந்துட்டு அவர் அப்படி படுகின்ற வேதனை, நம்மளை இப்படி பேசிட்டாங்களே, எப்படிலாம் இருந்த நம்மளை இப்படி ஒரு வேதனைப்படுற சம்பவத்துல இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி அப்படியே அழக்கூடிய சீனை அழாம சாதிக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு கான்செப்டை கொடுத்துருந்தேன். அதை மிக சிறப்பா பண்ணாரு. அந்த காட்சியை வந்து நான் திரும்ப நான் மட்டுமல்ல அந்த நண்பர்கள் திரும்ப அதே காட்சியை பார்த்தா கூட அது சலிக்காது. அவர் அப்படி உதட்ட அப்படி இது பண்ணிட்டு நாடியை பிடிச்சிக்கிட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி வேதனைப்படுற, இப்படி யூஸ்லெஸ் பண்ணவன்னு சொல்லி திட்டுற அளவுக்கு வேதனைப்பட்டேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு அப்படியே அந்த விவசாயி வீட்டுக்கு போற சீனை நான் உருவாக்கியிருக்கேன். அந்த